எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்க்குறப்ப நிறைய நபர்களுக்கு வருது இல்லையா. இப்போ யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிறது, தண்ணினா வந்து நம்ம குடிக்கிற தண்ணி வந்து யாருமே அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது கிடையாது. ப்ளஸ் வந்து பார்க்குறப்போ தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், அதாவது இந்த ஆல்கஹால் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்க்குறப்போ அந்த கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், முக்கியமாக வந்து இந்த கிட்னி ஸ்டோனுங்கிற விஷயம் வந்து பார்க்குற ரொம்ப காமனாகவே இருக்குது இல்லையா. ஸோ ஜாதக ரீதியாக வந்து பார்க்குறப்ப யாருக்கு வந்து இந்த கிட்னி சம்பந்தமான வியாதிகள், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம நீர் ராசிகள் இருக்கக்கூடிய பிளானட், ஓகேங்களா. நீர் ராசியில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கிரகங்கள் ப்ளஸ் வந்து பார்க்குறப்போ விருச்சிக ராசி, துலாம் ராசி, இந்த ரெண்டு ராசிகள் வந்து பார்க்குறப்போ சிறுநீரத்தை குறிக்கக்கூடிய ராசிகள். இந்த ரெண்டு ராசிகளில் வந்து 6ஆம் அதிபதி இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி சேர்க்கப்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ராசியை வந்து ஏதாச்சும் 6ஆம் அதிபதி பார்த்தாலும் சரி, இல்லை சனி செவ்வாய் வந்து இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்த ரெண்டு ராசிகள் வந்து கெட்டு போயிருந்ததுன்னா அந்த தசாபதிகள் வரும்பொழுதும் இல்லைன்னா வந்து கோச்சாரத்துல இருந்து ராகு கேதுக்கள் வந்து இந்த விருச்சிக ராசி மேலேயோ இந்த துலாம் ராசி மேலேயோ போறப்பையும் வந்து பார்க்குறப்போ இந்த சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக கொடுத்து விடுகிறது. அது வந்து பெரிய லெவலில் இருக்குதா இல்லைன்னா வந்து சிறிய லெவலில் இருக்குதாங்கிறத அவருடைய ஆயுள் ஸ்தானமும் அதே மாதிரி வந்து லக்னாதிபதி வலுவை பொறுத்து தான் வந்து நிர்மாணம் பண்ணும். இப்போ லக்னாதிபதி வந்து நல்ல வலுவாக இருக்கிறார், ஆயுள் ஸ்தானம் நல்லா வலுவாக இருக்குன்னா சின்ன லெவலில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியே வந்துடுவார். அதே இது வந்து லக்னாதிபதி நல்ல வலுவாக இல்லை, தசாபதிகளும் நல்ல சாதகமாக இல்லை, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து சில நேரங்களில் வந்து மரணத்தை கூட தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அந்த மாரகாதிபதி பாதகாதிபதி தசாபதியில் நடந்ததுன்னா கண்டிப்பாக மரணத்தை கூட கொடுக்கப்படுறதுனா வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால இந்த ரெண்டு ராசியில் வந்து ஏதாவது ஒரு பாவகரங்கள் இருந்து அதில் தசாபதியில் வந்து வரப்போகுதுன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது.